யா ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் 2026-2027 பேட்சுக்கான ஸ்டூடெண்ட்ஸோட ஆனுவல் பிளானர், அதாவது எந்த மாதிரி வந்து இந்த 1 இயர் அவங்க வந்து படிக்கணும், 2027 வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமை அவங்க எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது. இன்ஃபேக்ட் ஒரு 500 550க்கு மேலே நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெளிவாக. ஸோ உங்களுடைய ஒரு 12th ஸ்டாண்டர்டோடைய அகாடமிக் ஸ்டார்டிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து வரப்போகிற நம்மளுடைய ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம், குவார்ட்டர்லி, ஹாஃபலி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்டடி மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எண்ட் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் எழுதுவோம். அதுக்கப்புறம் செப்டம்பரில் நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து செகண்ட் மிட் டர்ம் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசம்பரில் ஹாஃப் இயர்லி ஃபுல் போர்ஷன் வந்து வைப்பாங்க. குவார்ட்டர்லிக்கு ஹாஃப் போர்ஷன், ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் போர்ஷன் தான் நடக்கும். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராக்டிகல்ஸும் வந்து நடக்கும். அது நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்துச்சுன்னா அதில் இருக்கும். அந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பிப்ரவரியில். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம் ஃபைனலாக வந்து வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ இதில் நம்ம வந்து மெயினாக வந்து என்னென்ன வந்து பாயிண்ட்டாக நம்ம இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம மைண்டில் என்ன வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ஐடியா எதை பற்றி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கோர் சப்ஜெக்ட்ஸை பற்றி இருக்கணும். கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா 12th பொறுத்த வரைக்கும் பயோமேக்ஸ் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜியும் மேக்ஸும். ஓகேங்களா? ஸோ பயாலஜியும் மேக்ஸும் தான் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ். இதுவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதே மேக்ஸும் தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ். அதே பியூர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பாட்னி, ஜுவாலஜி அண்ட் வந்து பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுடைய பியூர் சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இந்த கோர் சப்ஜெக்ட்ஸை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 600 மார்க்கில் 6 சப்ஜெக்ட்டும் வருது ப்ரோ. அப்போ 6 சப்ஜெக்ட்டும் நல்லா படித்து மார்க் எடுத்தானா ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நமக்கு லாங்குவேஜஸை விட நம்ம ஒரு காலேஜில் ஒரு டிகிரியோ இல்லை இன்ஜினியரிங்கோ செலக்ட் பண்ண போகிறப்போ நம்மளுடைய கட் ஆஃபை தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஒரு டிகிரி செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு 2 மார்க்கை வந்து அவங்க பார்க்க போகிறதே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 4 மார்க்கை தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த 4 மார்க்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் டிசைட் ஆகுது. அந்த கட் ஆஃபை பொறுத்து தான் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு நம்ம மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நம்மளுடைய 4 கோர் சப்ஜெக்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ், இங்கிலீஷும் நல்லா படித்து தான் ஆகணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களும் ஈஸியான சப்ஜெக்ட் தான். பட் இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸுக்கு தான் நம்ம அதிகமாக கொடுத்தாகணுங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு எத்தனை மந்த் இருக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 8 மந்த்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரவுண்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த 8 மந்த்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிவிஷனுக்கு போயிடும். டிசம்பருக்கு முன்னாடி ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மந்த்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசாக கற்றுக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் கற்றுக்குறோம். எல்பி லேர்னிங் பீரியட் இது. ஸோ இந்த பீரியடில் நம்ம வந்து நிறையா புதுசாக படிக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ புக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையுமே இந்த 6 மந்த்ஸில் கவர் பண்ணுவோம். ஸோ 6 மந்த்ஸ்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா டிசம்பர் எண்ட்லேயே பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாஃப் இயர்லி வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு 6 மந்த்ஸுக்குள்ள இல்லை 5.5 மந்த்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேர்னிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் நம்ம எவ்வளோ தூரம் புதுசாக கற்றுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்குறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லிக்கு அப்புறத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஃபோக்கஸில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும். வந்து ஃபஸ்ட்டு மோட்டிவாக இப்போ நமக்கு வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் வந்து இப்போ வருது. ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவாக இப்போ வந்து இருக்கணும். இந்த எக்ஸாமை வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சரில் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாம் இப்படி தான் இருக்கும்னு டிசைட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இந்த எக்ஸாமில் நீங்கள் அதிக மார்க் எடுத்தாலும் நீங்கள் இதை விட நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த எக்ஸாமில் ரொம்ப கம்மி மார்க் எடுத்தாலும் நீங்கள் இன்னும் நிறையா படித்து அதிக மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு 2 மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா போக 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 இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட் மிட் டர்மில் எடுக்கிற மார்க்கை விட குவார்ட்டர்லி இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் மிட் டர்ம் இன்க்ரீஸ் ஆகணும், ஹாஃப் இயர்லி இன்க்ரீஸ் ஆகணும். அப்புறம் ரிவிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அப்வேர்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய
எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டடி ரொட்டீனை சொல்கிறேன். ஸ்டடி ரொட்டீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறத தவிர நீங்கள் எவ்வளோ மணி நேரம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது 3 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 4 மணி நேரம் டெய்லியுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடீஸுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொடுக்கணும். அது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பிரிச்சுக்கணும். கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு அதிக டைம் கொடுக்கலாம். ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு கம்மியான டைம் கொடுக்கலாம். நீங்கள் எதில் ஈஸியாக இருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாக டைம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் படிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ஸ்கூல்ஸ் இல்லாமல் நம்ம படிக்கணும். அந்த 3 மணி நேரத்தில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் டைமாக பிரிச்சுக்கணும். ஈக்குவல் டைம்னா ஹாஃப் அன் ஹவர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்குறது ஈக்குவல் டைம் கிடையாது. எந்த சப்ஜெக்ட் நமக்கு அதிகமான டைம் தேவைப்படுதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான டைமும், எந்த சப்ஜெக்ட்டை கம்மியாக படித்தா போதும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்டை கம்மியாக படிக்கிறது தான் வந்துட்டு ஈக்குவலாக பிரிக்கிறதுன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து ஃபோக்கஸ்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்து இது பண்ணணும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கிறது எல்லாத்தையுமே மெயின்லி எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம்ஸில் எழுதுகிறப்போ டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டை டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் கொண்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீணாகாமல் அதிக மார்க்ஸாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி அதிகமான அப்டேட்ஸுக்கும் சரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு அதுக்கு என்னன்னாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிப்ளை வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ.